Hello friends, welcome back to my YouTube channel சேமிப்புலகம். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தீபாவளிக்கு வந்து எந்தெந்த நகை கடைகள்ல என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நான் எல்லா கடையும் கவர் பண்ணி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப தங்கமயில்ல வந்து ஒரு ஆஃபர் வந்து வரப்போகுது. அது என்ன ஆஃபர் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஆஃபர் வந்து ஒர்த்தா இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஆஃபர்லாம் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் சொல்றேன். தங்கமயில்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து செயின் திருவிழா வந்து வரப்போகுது. என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து செயின் வாங்குறீங்க அப்படின்னா 6% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நீங்க செயின்களை எல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு 2% மட்டும் கொடுத்து செயினை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 2% ஆஃபர் வந்து எல்லா செயினுக்குமே கொடுக்க மாட்டாங்க. பிளைனா இருக்கக்கூடிய டிசைன்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஓல்டு மாடலுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க வந்து வேலைப்பாடு அதிகமா இருக்கக்கூடிய செயின்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்காக நீங்க அந்த 2% வந்து வேஸ்டேஜ் உள்ள செயினை நீங்க சூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா, ஒரு பவுன் வாங்கினா எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து காலையில வந்து கோல்ட் ரேட் என்ன இருக்கு அப்படின்னா 12/10/2025 அன்னைக்கு 22 கேரட் 916 பாத்தீங்கன்னா 11,525 ரூபாய் இருக்கு. இப்ப தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. காலையில ஒரு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா ஈவினிங் வந்து அதை விட அமௌண்ட் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்காக தான் இந்த கால்குலேஷன் வந்து இன்னைக்கு ரேட்டை வச்சு நான் போட்டிருக்கேன். இந்த ஆஃபர் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல வந்து சொல்றேன். இது வந்து உதாரணத்துக்காக உள்ள கால்குலேஷன் தான். 12/10/2025 அன்னைக்கு 22 கேரட் 916 1 கிராம் பாத்தீங்கன்னா 11,525 ரூபாய் இருக்கு. நம்ம ஒரு பவுன் வாங்க போறோம் அப்படின்னா ஒரு பவுனுனா 8 கிராம். அதை நம்ம இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா வரக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 92,200 ரூபாய். நீங்க 2 பவுன் வாங்குனீங்கன்னா 16 கிராம். அதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா வேற அமௌண்ட் உங்களுக்கு வந்து வரும். உதாரணத்துக்காக நான் ஒரு பவுன் செயினுக்கு வந்து கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். பிளஸ் வந்து நம்ம வேஸ்டேஜ், அதாவது செய்குலி சேதாரம் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் தான் நான் இங்க போட்டிருக்கேன். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 1.99%குள்ள செயினையே நீங்க வாங்குனீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கால்குலேஷன் நான் போட்டிருக்கிறது. பிளஸ் பண்ணணும், அதாவது அமௌண்ட் பிளஸ் நீங்க எவ்வளவு கிராம்ஸ் வாங்க போறீங்களோ அது ரெண்டையும் பெருக்குனதுக்கு அப்புறம் வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய அந்த 1.99% நம்ம பிளஸ் பண்ணோம்னா வரக்கூடிய அமௌண்ட் வந்து 94,305 ரூபா. பிளஸ் 3% வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஃபைனலா பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 96,856 ரூபா வந்து ஃபைனலா வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட். நீங்க வேஸ்டேஜ் இந்த இடத்துல நீங்க அதிகமா போட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 3% இருந்து 5%, 6% அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா இங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாகும். இந்த அதிகமா இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் நீங்க வேஸ்டேஜ், அதாவது 3% ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் அதிகமாகும். நீங்க வந்து எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் கம்மியா எடுக்கிறீங்களோ அப்ப அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்மியா வரும். அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம லாஸ்ட்ல ஃபைனலா தான் வந்து வேஸ்டேஜ், அதாவது ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவோம் இல்லையா, அப்ப நமக்கு அமௌண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வேஸ்டேஜை வந்து கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலா ஜிஎஸ்டியும் நமக்கு கொஞ்சம் குறையும். கண்டிப்பா ஒரு 1000 ரூபாயில இருந்து 1,500 ரூபாய் வரைக்கும் வேஸ்டேஜ்ல நீங்க குறைக்கும் போது ஜிஎஸ்டிலயும் அமௌண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியா உள்ள நகையை உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2% வந்து எல்லா நகைகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. பிளைனா இருக்கக்கூடிய செயினுக்கு தான் கொடுப்பாங்க. டிசைன்ஸ்ல அதிகமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் நீங்க அதிகமா போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்தது அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னைக்கு ரேட்டை வச்சுதான் நான் போட்டிருக்கிறேன். இந்த ஆஃபர் கொடுக்கும்போது வந்து தங்கத்தோட விலை என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து மாறிடும். இந்த கால்குலேஷனே வந்து மாறும். உதாரணத்துக்காக தான் இந்த வந்து நான் எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க 6%க்கு மேல செய்குலி சேதாரம் உள்ள நகைகளை நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளவு வந்து அவங்க வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா 5.99% போடுறாங்க. இப்ப நீங்க 8% செய்குலி சேதாரம் உள்ள நகைகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 2% மைனஸ் பண்ணிட்டு
அதாவது 6% அப்படின்னா 5.99% வந்து போடுறாங்க. இதுக்குமே ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு 20-25 எல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுக்கும் ஒரு லிமிட் வந்து இருக்கு, அது என்னங்கிறது சொல்லலை. அதே மாதிரி எல்லா செயினுக்குமே வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து 6%க்குள்ள இருக்கக்கூடிய 6%க்கு மேல அப்படின்னாலும் ஒரு லிமிட் இருக்கும். அதே மாதிரி டிசைன்ஸ் நிறைய இருக்க டிசைன்ஸ் எல்லாம் நீங்க நல்ல வேலைப்பாடு அதிகமா இருக்கிற டிசைன்ஸ் போனீங்கனாலும் இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, அதாவது 11,525 ரூபா ஒரு கிராம் வருது. நீங்க வந்து ஒரு பவுன் அதாவது 8 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து இங்கேயும் வந்து சேமா தான் வரும், 92,200 ரூபா. பிளஸ் வந்து நம்ம வேஸ்டேஜ் வந்து அதே வேஸ்டேஜ், அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய 5.99%க்கே நீங்க வந்து வேஸ்டேஜ் உள்ள நகை எடுத்துட்டீங்க அப்படின்னா 97,723 ரூபா வரும். பிளஸ் 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணும். ஃபைனல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,654 ரூபா கொடுத்து வாங்கணும். திரும்பவும் சொல்றேன், இந்த கால்குலேஷன் வந்து இன்னைக்கு ரேட்டை வச்சு தான் போட்டிருக்கேன். நீங்க என்னைக்கு கோல்டு ரேட் வாங்குறீங்களோ தங்கம், இந்த ஆஃபர் கொடுக்குற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அப்ப கால்குலேஷன் வந்து மாறும். உதாரணத்துக்காக தான் இந்த கால்குலேஷன் வந்து இப்ப நான் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஆஃபரில் இருக்க நகையை நீங்கள் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, பிளைனாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு, நான் வேஸ்டேஜ் அதிகமாக கொடுத்து வாங்க விரும்பலை, ஓகே எனக்கு இந்த டிசைன் ஓகேன்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து ஒர்த்தாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து டிசைன்ஸ் தான் முக்கியம், நான் வந்து ஆஃபருக்காக இந்த டிசைன் இல்லாததெல்லாம் நான் போய் சும்மா இந்த நார்மலாக பிளைன் அந்த மாதிரிலாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து ஒத்து வராது. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்குறேன், எனக்கு பிளைனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து நல்ல ஆஃபர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 17 அக்டோபர் 20 வரைக்கும் இந்த ஆஃபர் 4 நாட்கள் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். தங்கமயிலோட எல்லா கிளைகளிலையுமே இந்த ஆஃபர் வந்து இருக்கு. தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் நிறைய கடைகள் வந்து வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே தங்கமயில் இருக்கு. ஸோ எல்லா கிளைகளிலையுமே இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. சேமிப்பு திட்டத்தின் மூலியமா வாங்கக்கூடிய நகைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சலுகை வந்து கிடையாது. நீங்க வந்து ஆல்ரெடி அவங்களோட சேமிப்பு திட்டத்துல இணைஞ்சு இந்த 4 நாளுக்குள்ள என்னைக்காச்சும் உங்களுக்கு ஸ்கீம் முடிஞ்சு நகை எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து அப்ளை ஆகாது. தங்க வெள்ளி நாணயங்கள் வாங்கினீங்கன்னா இந்த சலுகை வந்து கிடையாது. கோல்டு காயினுக்கும் சில்வர் காயினுக்கும் இந்த ஆஃபர் வந்து கிடையாது. செயின் வாங்கும்போது மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து உண்டு. மற்ற நகைகளுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து கிடையாது, செயினுக்கு மட்டும்தான். தீபாவளி அன்னைக்கு சிறப்பு விற்பனை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில 10 மணிலிருந்து மாலையில 6 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். நீங்க வந்து தீபாவளி அன்னைக்கு வாங்குறதா இருந்தா கூட இந்த டைம்ல போய் வாங்கிக்கலாம். 6 மணிக்கு மேல கடை கிடையாது. காலைல 10 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சிறப்பு விற்பனை நடைபெறும் சொல்றாங்க. இப்போ வந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு டிசைன்ஸ் எல்லாம் பெருசா முக்கியம் இல்ல, இந்த வேஸ்டேஜுக்குள்ள உள்ள நகை எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது தங்கமயிலுக்கு வந்து நான் எந்த ப்ரமோஷனும் வந்து பண்ணல. என்னோட இந்த மாதிரி ஆஃபர் இருக்கு, என்னோட கருத்தை சொல்றேன், உங்களுக்கு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தங்கம் வாங்குற ஐடியால இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.